வணக்கம் நண்பர்களே. முதல்ல வந்து எல்லாத்தையும் அன்போடு தமிழ் டைனஸ்டி கேமிங் சேனலுக்கு வந்து வரவேற்கிறேன். இப்போ வந்து மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம். இதுதான் வந்து நம்மளோட முதல் வாய்ஸ் ஓவர் வித் வீடியோ கண்டென்ட்டோட வரப்போகுது. என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என் பேர் என்னன்னு சொல்லி, என் பேர் வந்து நிக்கில். நான் வந்து மதுரையை சேர்ந்தவன், சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து கரண்ட்டாக வந்து இன்ஜினியரிங் வந்து சத்தியமானந்தில் படிச்சிட்ருக்கேன், சரிங்களா. நான் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன, நான் மெயின் கண்ட்ரி என்னன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஐடி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவர் வந்து பெர்மிஷன், இந்த மாதிரி மேனேஜர் பெர்மிஷன் கொடுத்து அவங்க வந்து எப்படியோ ஓனர் பெர்மிஷன் வந்து எடுத்துட்டாங்க. அது யாருன்னு தெரியல, ஒரு அன்னோன் பர்சன். இப்போ அது என்னன்னா வந்து அதை வந்து இப்போ சேலே பண்ணிட்டாங்களாம். அந்த ஐடி சேனலை வந்து இந்த ஈஸ்க்ரோன்னு ஒரு இது இருக்குது, வெப்சைட் இருக்குது. அந்த இதில் வந்து சேலே பண்ணிட்டாங்கன்ட்டு அவர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார் இப்போ ஒரு 7 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதை சேல் பண்ணி அப்படியே விற்றுட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. யாருன்னே தெரியல அவர். ஆனால் அவர் நம்பினா அவர் அவங்கள என்ன அப்படின்னா ப்ரொமோஷனுக்காண்டி இது பண்ணாங்க. ப்ரொமோஷனுக்காண்டி வந்தோடனே அவரும் வந்து அவரை பற்றி இப்போ சனிக்கிழமை தான் வந்து இதே பார்த்தேன். அந்த ரூல் பிரேக்கர்ஸ் அந்த சேனலில் வந்து இந்த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் எஸ்ஆர்எம் ப்ரோ அந்த இது பார்த்தேன். அவர் என்னடான்னா இது பண்ணுறாரு, நம்புறாரு, சொந்தக்காரங்களே வந்து இது பண்ணுறாங்க. அவருக்கு போய் இந்த நிலைமை ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ அவங்க என்னன்னா இப்போ தமிழ்காரங்களே வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க, நம்பிக்கையை வந்து இது பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு சோகமான விஷயம். 20 லட்சம் பேரை வந்து சேர்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் 6 வருஷம் உழைப்பு எஸ்ஆர்எம் ப்ரோவோடது. நிறையா சோகமான விஷயம் வந்து பகிர்ந்தார் இதில், ரூல் பிரேக்கர்ஸ் சேனல் அவரோட. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து எமோஷனாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அப்புறம் வந்து இன்றைக்கி 7 மணிக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு புது சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நிறையா இது பண்ணி கேட்டு பார்த்துட்டா, நிறையா இடத்துல கேட்டு பார்த்துட்டா, யூடியூப்லேயும் வந்து நிறையா இது பண்ணி பார்த்தோன்னே அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி இது பண்ணுறனால நீங்கள் அவங்ககிட்ட, அதாவது யார் வந்து அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இது பண்ணிட்டாங்க, கை தூக்கிட்டாங்க. இப்போ வந்து அவராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெக்கவர் எஸ்ஆர்எம் ப்ரோ, அடுத்தது வந்து பிரிங் பேக் எஸ்ஆர்எம் சேனல். அதில் நான் பார்த்தப்ப எப்போ விக்கி ஹியர் ப்ரோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி எஸ்ஆர்எம் ப்ரோ மேலே தான் வந்து தப்பு இருக்குது. ஆமாம், தப்பு இருக்குது, உண்மைதான் ப்ரோ. என்ன தப்புனா வந்து இவர் நம்பி வந்து மேனேஜர் பொசிஷன் கொடுத்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விக்கி ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டிலேருந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது சப்போர்ட் பண்ணுறதுன்ற விட ஒரு ஆறுதலாவது சொல்லணும் ப்ரோ. இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டிலேருந்து இந்த மாதிரி ஆறுதலாக அவர் சொல்லணும். இந்த மாதிரி ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, ரெக்கவர் பண்ணிடலாம் ப்ரோ, அந்த மாதிரியா சொல்லணும். ஆனால் அவருக்கு அந்த இது கூட வந்து யாருமே சொல்லலை. அதனால தான் அவர் வந்து அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு அப்படியே அவர் கான்ஃபிடென்ஸே விட்டார். அதனால தான் வந்து நம்மகிட்ட, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட, ஆடியன்ஸ்கிட்ட இல்லை இந்த மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிலைமைக்கு அவர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ அந்த 7 மணிக்கு இது கண்டென்ட்டுக்கு வரேன். அது என்ன சொன்னார்னா வந்து இப்போ ஒரு புது சேனல் வேறு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அந்த சேனல் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அது முடிஞ்சால் உங்களால் அவர் ரெகுலராக இது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவர் உழைப்பினால் வந்தது.
சரிங்களா. சும்மா ஒரு இன்னும் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் சும்மா சேர்க்க முடியாது யாராலையும். 6 வருஷம் உழைப்பு. அவர் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. சரி அவங்க ஆனால் ஒன்று கைஸ், ஆனால் அவங்க அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க வந்து சத்தியமாக குடும்பம் வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல. அவங்க குடும்பம் நல்லா இருக்குமான்னு தெரியல. அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க பார்க்கணும், அவ்வளோதான். அவன் பார்க்குறதுக்காண்டி மெயின் இது. அடுத்து வந்து அவருக்காண்டி ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இன்றைக்கி என்ன அவர் சொல்லியிருந்தாருன்னா வந்து இந்த மாதிரி புது சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த சேனல் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்னா வந்து இந்த 2 மில்லியன் வந்து ஈஸியாக, அதாவது நான் சும்மா ஒன்றும் ஏதானும் அடிக்கலை, உங்களை நம்பி கண்டென்ட் போட்டேன், நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல வந்து பலனை கொடுத்தீங்க, அதனால் வந்து மறுபடியும் 2 மில்லியன் அடிக்கிறது வந்து எனக்கு ஒன்றும் அது கஷ்டம் கிடையாது, நீங்கள் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது பேசினார். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அவரோட வாய்ஸ் இது பண்ணுறது கண்டென்ட் இது பண்ணுங்கள், பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம இதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அப்புறம் நண்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம் கைஸ். பை பை கைஸ். இல்லை, இதை கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோடய புது சேனல் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சப்போர்ட்டர்ஸாக இருந்த எல்லோரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி க்ரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே யாரோட சேனல்லையும் கமெண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேலே கமெண்ட் வேணாம் நண்பா. ஏன்னா இதை அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வேலையை குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோட தான். அன்னோன்னு ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் ஆக்சஸ் கூட பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்க கூடாது. அதுக்கான பரிகாரமாக என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். இது என்னோடய போட்டும், என்னோடய லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் அனுபவப்பட்டுறாதீங்க நண்பா. என்னை வச்சு இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம் அது. அந்த இடத்துல இருந்தால் அந்த வழி புரியும். முதல்லேருந்து மறுபடி போகிறது அது ஒரு சங்கடமான விஷயந்தான். ஸோ நான் இதுலேயே இருந்தேன்னா நண்பா ஒரு மாதிரி என்னை நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 6-7 நாள் ஆகுது நண்பா. ஒரு மாதிரி ஒழுங்காக எந்த வேலையும் செய்யலை, ஒழுங்காக பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை நண்பா. அதை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடந்து போயிடுவேன். எனக்காக எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து என்னோட சேனலை உங்களோட சேனல் மாதிரி நினச்சி கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, மெயில் பண்ணி, யூடியூப் டீமுக்கிட்ட நான் பேசுகிறேன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு சப்போர்ட் பண்ண கிரியேட்டராக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி நண்பா. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர்றது என்ன கஷ்டமா? நான் வந்துடுவேன்.